உலகம் யாவையும் தமிழவாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். 18/6/2024 செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் என்ற காரணத்தால் நரசிம்ம பெருமானுடைய தரிசனமானது நமக்கு எல்லையில்லாத அருளை தரும் என்றால் மிகையில்லை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஸ்ரீ கல்யாண லக்ஷ்மி நரசிம்மரை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். இந்த கல்யாண லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் எங்கு அருள்பாலித்து வருகின்றார் என்று சொன்னால் இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வருகின்றார். இந்த இஞ்சிமேடு என்ற திருத்தலமானது வந்தவாசிக்கு அருகில் அமைந்திருக்கின்றது என்று நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த இஞ்சிமேடு திருத்தலத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. எப்படி என்று சொன்னால் ஆதியில் பரத்வாஜ முனிவர் இங்கு தவம் செய்தார். அப்படி தவம் செய்த நேரத்தில் ராமபிரான் அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்படி ராமபிரான் காட்சி கொடுத்த நேரத்தில் எப்படி என்று சொன்னால் அவருடைய ராமபிரானுடைய கையிலே இருக்கக்கூடிய வில், அந்த தனுஷ், அந்த வில்லிலே எப்படி என்றால் ஒரு சிங்கமானது இருக்க, அதாவது நரசிம்ம பெருமானுடைய திரு உருவமானது இருக்க, அந்த வகையில் காட்சி கொடுத்தார். ராமபிரானை நாம் ராகவ சிம்மம் என்று கொண்டாடுகின்றோம். கண்ணனை யாதவ சிம்மம் என்று பூஜிக்கின்றோம் அல்லவா? எனவே அப்படி சிம்மத்தோடு இறைவனை ஒப்பிடுவது என்பது இயல்பு. அந்த வகையில் ராமபிரானை ராகவ சிம்மம் என்று, ரகுகுலத்தில் வந்தவன் என்ற காரணத்தால் ராகவன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ராமனை ராகவ சிம்மம் என்று குறிப்பிடுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த நரசிம்மத்தோடு வில்லிலே இருக்கக்கூடிய அமைப்பில் ராமபிரான் பரத்வாஜ முனிவருக்கு காட்சி கொடுத்தார். அதே அமைப்பிலேதான் இந்த ஆலயத்தில் ராமபிரானுக்கு திருச்சன்னதியானது அமைக்கப்பட்டு இன்றைக்கும் வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் கல்யாண லக்ஷ்மி நரசிம்மராக கொண்டாடப்படுகின்றார். அதாவது கல்யாண வரம் அருளக்கூடிய நரசிம்ம பெருமான் என்று. சுவாதி என்று சொன்னாலே நமக்கு நரசிம்ம பெருமான் தானே நினைவுக்கு வருவார் அல்லவா? காரணம், சுவாதி நட்சத்திரம்தான் நரசிம்ம பெருமானுடைய அவதார நட்சத்திரமாக விளங்குகின்றது. கிருத யுகத்தில் அகோபிலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிரதோஷத்தோடு சுவாதியோடு அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாளில் நரசிம்ம பெருமானுடைய அவதாரமானது நிகழ்ந்தது. ஆகையினால் அந்த சுவாதி நட்சத்திரத்தை நாம் நரசிம்ம பெருமானுடைய திரு நட்சத்திரமாக கொண்டாடுகின்றோம். ஆகையினால் அந்த சுவாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இன்று நரசிம்மரை தரிசிப்பது நமக்கு நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். நரசிம்ம பெருமானுக்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கு நாம் இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் நரசிம்ம பெருமான் எப்படி அருள்பாலிக்கின்றார் என்று சொன்னால், ஆகா, யஜ்ஞ வடிவத்தில், அதாவது யாக வடிவத்தில் நமக்கு அருள்பாலிக்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது பரத்வாஜ முனிவர் இங்கு ராமனுடைய தரிசனத்தை பெற்றார் என்பதை கேள்விப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பகுதியில் வந்து ஏராளமான யாகங்களை நடத்த தொடங்கினார்கள். அந்த யாகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இஷ்டி என்று குறிப்பிடுவார்கள். அந்த இஷ்டி யாகம் நிறைய நடைபெற்ற காரணத்தினாலே இந்த பகுதியானது இஷ்டிமேடு என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது இஞ்சிமேடு என்று அழைக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக இப்படி இந்த இஷ்டிமேடு என்று அழைக்கப்பட்ட, அதாவது யாகம் நடந்த புண்ணிய பூமி என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த திருப்பெயரானது அமைந்து இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் இந்த கல்யாண லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுக்காக சிறப்பாக ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்றும், அதாவது இன்றைக்கு சுவாதி, இன்றைய தினம் பாலாஜி பட்டர் அவர்களுடைய தலைமையில் சுவாதி நட்சத்திர யாகமானது
வழிபாடானது நடைபெறுகின்றது. இது எதற்காக என்று சொன்னால் உலக நன்மைக்காக, சகல நட்சத்திர தோஷ நிவர்த்தியாக இந்த சுவாதி நட்சத்திர ஹோமமானது யாகமானது நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தில். இது ஒரு அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. அதற்கடுத்ததாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ராமபிரான் அருள் பாலிக்கின்றார் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த ராமபிரானுடைய வில்லில் நரசிம்மருடைய விக்கிரகமானது உருவமானது அமைந்திருக்கின்றது என்று. ஆகையினால் இந்த ராமபிரானை வணங்கினாலும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். அடுத்ததாக இந்த ராமபிரானுடைய பீடத்திற்கு கீழே பார்த்தோம் என்று சொன்னால் அனுமனும் கருடனும் ஒரு சேர எழுந்தருளி இருக்கின்றார்கள். சிறிய திருவடி என்று அழைக்கப்படக்கூடிய ஹனுமனும் பெரிய திருவடி என்று கொண்டாடப்படக்கூடிய கருடனும் பீடத்தில் எழுந்தருளி இருப்பது என்பது ஒரு சிறப்பு அம்சமாக இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு இந்த ராமபிரானுடைய வில் இருக்கின்றதல்லவா? இந்த வில்லில் நாம் திருமணம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக அல்லது திருமணம் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் அந்த வில்லிலே கொஞ்சம் பூவை கொடுத்து அந்த வில்லில் சார்த்தி வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு திருமண தடையானது நீங்குகின்றது என்று பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமான், பெருந்தேவி தாயார் அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார்கள். வாருங்கள், நாம் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற சுவாதி நட்சத்திர சிறப்பு ஹோமத்தினுடைய தொகுப்பை இப்பொழுது தரிசிப்போம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாம் இஞ்சிமேட்டில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மரை இன்றைக்கு இந்த ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமான் பெருந்தேவி தாயார் வழியாக எப்படி அருள் புரிகின்றார் பாருங்கள். அதாவது இந்த பெருந்தேவி தாயார் அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தாயாரை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வீட்டிலேயே விரலி மஞ்சள் இருக்கின்றதல்லவா, அந்த மஞ்சளை எடுத்து வைத்து ₹1 காயினை எடுத்து தாயாருக்காக ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் பிரார்த்தித்து போட வேண்டும். இப்படியாக 48 நாட்கள் நாம் அந்த விரலி மஞ்சளை சேர்த்து வழிபாடு செய்ததற்கு பிறகு அதனை ஒரு மாலையாக கோத்து அந்த மாலையை எடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். இந்த ஆலயத்திலே இந்த தாயாருக்கு இதை சமர்ப்பித்து அந்த ₹1 காணிக்கை இருக்கின்றதல்லவா, அதையும் சமர்ப்பித்து தாயாரையும் பெருமாளையும் வழிபாடுகள் செய்து நாம் அப்படி பிரார்த்தனையை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் என்ன ஆகின்றது என்றால், திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடையானது உடனடியாக நீங்குகின்றது. நாம் என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக இந்த தாயாரை குறித்து இந்த விரலி மஞ்சள் மாலையை தயார் செய்து பிரார்த்தனை செய்தோமோ, அந்த பிரார்த்தனை அந்த பிரச்சனை உடனடியாக நீங்கி அந்த பிரார்த்தனையானது நிறைவேறுகின்றது. இந்த விரலி மஞ்சள் மாளிகை என்ன செய்கின்றார்கள்? இன்றைக்கு நடைபெறுகின்றதல்லவா சுவாதி நட்சத்திர ஹோமம், அந்த ஹோமத்தில் சேர்த்து விடுகின்றார்கள். எனவே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீயினில் தூசாகும் என்று, அதாவது நெருப்பில் போட்டப்பட்ட பஞ்சு எப்படி எரிகின்றதோ அதை போல நம்முடைய துன்பங்கள் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் எரிந்து கரிந்து போய்விடுகின்றன. பிறகு நமக்கு நன்மைகள் ஏற்படுகின்றது. ஆகையினாலே தான் மங்களத்தை தரக்கூடிய தாயார் என்ற கருத்தின் அடிப்படையில் இங்கு கல்யாண வரதராஜ பெருமாள் என்றும் பெருந்தேவி தாயாரும் அருள்பாலித்து வருகின்றார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேய பெருமானுக்காக சிறப்பு வழிபாடானது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரன்று இங்கு அமைந்திருக்கக்கூடிய கோசாலையில் கோ பூஜையானது சிறப்பாக நடைபெறுகின்றது. காரணம், கோமாதா என்று சொல்கின்ற நேரத்தில் சகல தேவதைகளும் அந்த கோமாதாவினுடைய உடலில் சரீரத்தில் இருக்கின்ற காரணத்தால் கோமாதாவை தாயாருக்குரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த உத்திர நட்சத்திர நாளில் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும். நம்முடைய மகாலட்சுமி நிரந்தரமாக நம்மிடம் தங்கி இருப்பாள் என்பது ஒரு ஐதீகம்.
அந்த அடிப்படையில் உத்திர நட்சத்திரத்தன்று கோபூஜையானது நடைபெறுகின்றது. இப்படி பல்வேறு விதமான சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு பரிகாரங்கள் என்றெல்லாம் நடைபெறக்கூடிய அற்புத திருத்தலமாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.